ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் மசாலா கீ தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 5லேருந்து 6 மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தோசை மாவு, கொஞ்சமாக நெய். தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தக்காளி, வெங்காயம் வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மிளகு, சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். நல்லா தேவையான அளவுக்கு பட்டை அரைச்சிக்கோங்க. நல்லா அரைப்படுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலா வந்து நல்லா அரைப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து கல் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்தேன். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இப்போ நான் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து நல்லா சுற்றி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வு ஃபுல்லாகவே சிம்லேயே இருக்கட்டும், ஃபுல் ஸ்பீட் வைக்க வேண்டாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபுல் ஏரியாவும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லாமே கார்னர்லேயும் சேர்த்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. உடச்சி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துடலாம். மசாலாவை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோமோ அதே மாதிரியே முட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ஃபுல்லாக கார்னர்லேருந்து எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம நெய் ஃபுல்லாக கார்னரில் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தோசை எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தோசை எல்லா கார்னர்லேயும் கார்னரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து எடுத்து தோசை மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். தோசை நல்லா குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். தோசை நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போது தோசை திருப்பி போடுறேன். பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ நான் திருப்பிட்டேன். கொஞ்சம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இப்போ நம்ம இடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.